இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 54.6% மக்கள் வந்துட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. தினமும் அட்லீஸ்ட் 10% மக்கள் விவசாயம் தான் பண்ணணும் அப்படின்ட்டு இறங்கிட்டு இருக்காங்க. விவசாயிகள் இல்லைன்னா நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்காது. அதான் விவசாயம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த பிரைமரி செக்டர்ஸ் இன் இந்தியா. விவசாயம் பண்ணணும்னு ஆர்வம் இருக்காது, எப்படி ஆரம்பிக்கிறது உங்களுக்கு தெரியலையா? விவசாயம் பத்தியான பேசிக்ஸை நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதனால தான் இன்னைக்கு நம்ம பேசிக்ஸ் ஆஃப் ஃபார்மிங்கை இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ் யூடியூப் சேனல். நான் நட்டாலியன். இன்னைக்கு நம்ம பேசிக்ஸ் ஆஃப் ஃபார்மிங், அதாவது விவசாயம்னு ஒரு பண்ணணும்னா என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும், எப்படி ஆரம்பிக்கிறது, அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் நாஸ்டால்ஜியா கொண்டு வரும்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம ஸ்கூலில் எதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படித்தோமோ, ஆனால் எதெல்லாம் நம்ம வந்துட்டு ரொம்ப கவனிக்காமல் விட்டோமோ, அந்த மாதிரியான விஷயங்களை இப்போ நம்ம ப்ரஷ் அப் பண்ண போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே போய் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க மற்றும் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. விவசாயம் பண்ணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஆர்வம் இருக்கு, எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, ஆப்வியஸ்லி உங்ககிட்ட ஆல்ரெடி நிலம் இருக்கும், அதில் தான் நீங்கள் விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நிலம் இருக்கு. இப்போ இருக்கிற நிலத்தில் எப்படி விவசாயத்தை ஆரம்பிக்கிறது? ஸ்டெப் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா சாயில் ப்ரிப்பரேஷன், அதாவது உங்கள் மண்ணை தயார் செய்கிறது. மண்ணை தயார் செய்கிறது, ஏன்னா மண்ணில் தான் நீங்கள் வந்து விவசாயம் பண்ண போகிறீங்க. அதனால் நீங்கள் மண்ணை தயார் செய்யாமல் விவசாயம் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு மண்ணை தயார் செய்யணும். மண்ணை தயார் செய்யறதுனா 3 ஸ்டெப் இருக்கு அதுக்குள்ளேயே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளவிங், லெவலிங் மற்றும் மேன்யூர். ஸோ இந்த 3 ஸ்டெப்பையும் நீங்கள் பண்ணணும். பிளவிங்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து மண்ணை வந்துட்டு தோண்டி கீழே இருக்க மண்ணை மேலே எடுத்து தோண்டுவாங்க இல்லையா, அதுதான் பேசிக்லி பிளவிங். அண்ட் லெவலிங் பார்த்தீங்கன்னா நம்ம நிலம் வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் விவசாயம் பண்ணும்போது உங்கள் மண்ணை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் லெவலிங் பண்ணணும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மேன்யூர். உங்கள் நிலத்துக்கு தேவையான அந்த நியூட்ரிஷனை நீங்கள் கொடுக்கணும். அண்ட் ட்ரஸ்ட் மீ, முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸாக போடுங்க, ஆர்கானிக் மேன்யூர் யூஸ் பண்ணுங்கள், கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மண்ணில் தான் நீங்கள் வந்து சாப்பிட போகிற சாப்பாடை வளர்க்க போகிறீங்க. அதனால் அந்த மண்ணை வந்து நீங்கள் தயார் செய்யும் போது கோ ஃபார் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ். ஸ்டெப் நம்பர் 2 சோவிங், அதாவது விதையை விதைக்கிறது. இப்போ நீங்கள் விவசாயம் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு செடியை வந்து வளர்க்கணும் இல்லையா? அதுக்கு தேவையான விதைகளை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி, கிளைமேட்க்கு ஏற்ற மாதிரி, இல்லை உங்கள் என்ன டிமாண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி விதையை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. விதையை ரெடி பண்ணக்கப்புறம் இப்போ விதையை வந்து நீங்கள் விதைக்கிறோம், அப்போ தான் அது வளரும். அண்ட் விதையை விதைக்கும் போது அதுக்குமே வந்து நிறையா வந்து லெவலிங்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு விதையிலேருந்து இன்னொரு விதைக்கு வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அண்ட் ஒரு விதையும் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ட்ரீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டீக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு விதைக்கும் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்துட்டு விதைக்கணும். அதனால் முதல்ல அந்த விதையை வந்து எப்படி வந்து நம்ம விதைக்கிறது அப்படின்னு நீங்கள் கற்றுக்கோங்க. எந்த மாதிரி வந்து செடியை வந்து வளர்க்க போறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸை வந்து முதல்ல எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா விதையை விதைக்க ஆரம்பிங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, முன்னாடிலாம் வந்து நம்ம விதையை வந்துட்டு கையில் எடுத்து இப்படி போட்டு நம்ம வந்துட்டு விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கையிலே வந்து நம்ம விதையை விதைக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ மிஷின்லாம் கூட வந்துருச்சு. ஸோ உங்கள் ஃபைனான்ஷியல் ஸ்டேட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி விதைக்கிற அந்த ஒரு சிஸ்டம் வந்து நீங்கள் கொண்டு வரலாம். ஸ்டெப் நம்பர் 3 என்னன்னு கேட்டிங்கன்னா மேன்யூரிங், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணோம், அதாவது மண்ணை வந்து தயார் செஞ்சோம். இப்போ நீங்கள் வந்து விதையை விதைச்சிட்டீங்க. இப்போ அந்த விதைக்கு தேவையான மேன்யூர், பி இட் ஆர்கானிக் ஃபார்மிங் ஆர் பி இட் கெமிக்கல். மோஸ்ட்டாக கெமிக்கலில் போகாதீங்க. ஏன்னா நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் கோர்ஸ்லேருந்து என்ன கற்றுக்கிட்டோம், நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங்கை விட நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணும்போது அதில் 30% அதிக ப்ராஃபிட் மார்ஜின் நீங்கள் பெறலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டெப் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா இரிகேஷன், அதாவது உங்கள் விதைக்கு தேவையான அந்த தண்ணி அது வந்து நீங்கள் ஊற்றணும். இது நீங்கள் நார்மலாக ஒரு சின்ன நிலத்தில் பண்ணுறீங்கன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் கையிலே கொண்டு போய் ஊற்றலாம். நீங்கள் ஏக்கர்ஸ் நிலம் வச்சுருக்கீங்க, அதில் வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நிறைய வந்து இரிகேஷன் சிஸ்டம் இருக்குது. ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர், அப்படிலாம் நிறையா இருக்குது. பார்க்குறதுக்கே அழகாக வேறு இருக்கும். இது வரைக்கும் நம்ம நிறைய வந்து ஃபார்ம் விசிட்ஸ் பண்ணியிருக்கோம் கோர்ஸ் ஷூட் பண்ணுறதுக்கு. நிறைய டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆக வேணாம், லேபரில் வந்து நீங்கள் ரொம்ப வந்துட்டு காசு போட வேணாம் அப்படின்னா இரிகேஷன் சிஸ்டம் நல்லதாக வந்து வாங்கி உங்கள் ஃபார்முக்கு வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப் 5 என்னன்னு கேட்டிங்கன்னா வீடிங், அதாவது உங்கள் செடிக்கு பக்கத்தில் நீங்கள் எந்த விதையை போட்டிருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் பீட் ஆப்பிள் ட்ரீ, ஒரு ஆப்பிள் ட்ரீயை போட்டிருக்கீங்க, அந்த ஆப்பிள் ட்ரீயை சுற்றி தேவையில்லாத அடுத்த செடிகளை நிறையா வளரும். அண்ட் நீங்கள் போடுற வந்து மேன்யூர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்பிள் ட்ரீக்கு போகாமல் அதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ தேவையில்லாத செடிகள் எதுக்கு வளர வைக்கணும்? ஸோ உங்கள் செடி எதுவோ அதுக்கு சுற்றி வந்து தேவையில்லாத செடிகள் நிறையா வளரும். முடிஞ்ச அளவுக்கு அதை எடுத்துருங்க. நீங்கள் கையில் எடுக்கலாம், நிறையா வந்து அதுக்குன்னே டூல்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி தேவையில்லாத செடிகளை வந்து எடுத்துட்டிங்கன்னா
உங்கள் போடுற மேன்யூர் வந்து கரெக்டாக நீங்கள் எந்த செடிக்கு போகணுமோ அதுக்கு மட்டும் போய் சேரும். ஸோ வீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபார்மை போய் பாருங்கள். நிறையா தேவையில்லாத செடிகள் வளர சான்ஸ் இருக்குது, அதெல்லாம் உடனே போய் எடுங்க. ஸ்டெப் 6 ஹார்வெஸ்டிங், அதாவது அறுவடை செய்கிறது. அதாவது நம்ம விதையை வந்து விதைச்சாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு, அதுக்கு தேவையான ஃபர்டிலைசர்ஸ் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் டைம் எடுத்ததுக்கப்புறம் மரம் வந்து பெருசாக வளர்ந்துருச்சு, உங்களுக்கு ப்ரொடியூஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆப்பிள் ட்ரீயே யூஸ் பண்ணிப்போம். ஆப்பிள் ட்ரீ நீங்கள் போட்டிருக்கீங்க, நிறைய வந்து ஆப்பிள்ஸ் வந்துச்சு. இப்போ ஹார்வெஸ்டிங் செய்ய என்ன பண்ண போறீங்கன்னா, அந்த ஆப்பிளை நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி ஒரு பேக்கெட்டில் வைக்க போகிறீங்க, இல்லை ஒரு பாஸ்கெட்டில் வைக்க போகிறீங்க. அதுதான் வந்துட்டு அறுவடை ஸ்டேஜ். உங்கள் ப்ரொடியூஸை வந்து நீங்கள் பறித்து உள்ளே வைக்க போகிறீங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டிங் வந்துட்டு ஒரு செடிக்கும் ஆப்வியஸ்லி மாறும். சில செடிகள் வந்து உங்களுக்கு 40 டேஸ்லேயே வந்துட்டு ப்ரொடியூஸ் கொடுத்துரும், சில செடிகள் உங்களுக்கு 10 வருஷம் ஆகும். அதனால் உங்கள் செடிக்கு எது நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஹார்வெஸ்டிங்கை நீங்கள் பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 7 ஸ்டோரேஜ். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆப்பில் வந்து கட் பண்ண உடனே இந்தாங்க வியாபாரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நீங்கள் அது வந்துட்டு நிறையா உங்களுக்கு டைம் எடுக்கும். ஹார்வெஸ்டிங்கே பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அது எல்லாத்தையும் ஒரு ஸ்டோரேஜ் ரூமில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க. அண்ட் ஸ்டோரேஜ் ரூம் ரொம்பவே க்ளீனாக இருக்கணும். என்ன நினச்சி பாருங்கள், நம்ம சாப்பிட போகிற சாப்பாடை நீங்கள் அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. அதனால ஸ்டோரேஜ் ரூம் க்ளீனாக வைங்க, நல்லா பேக்கிங் பண்ணுங்க, ஒரு நல்ல சிஸ்டமை உருவாக்குங்க. அண்ட் ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியாது, பிகாஸ் இட் இஸ் பெரிஷபிள் ப்ராடக்ட்ஸ். பெரிஷபிள் ப்ராடக்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் கெட்டு போயிடும். அதனால ரொம்ப நாளும் அதை வச்சிருக்க முடியாது. ஸ்டோரேஜ் ஏரியா வந்து கொஞ்சம் க்ளீனாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சேஃபாக வந்து உங்களோட ப்ரொடியூஸை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம். ஸ்டெப் நம்பர் 8 மார்க்கெட்டிங். அதாவது நீங்கள் இந்த ப்ரொடியூஸை வளர்க்குறீங்க, இந்த செடியை வளர்க்குறீங்க, உங்களுக்கு என்ன இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு மக்களுக்கு எப்படி தெரியப்படுத்துறது? ஆப்வியஸ்லி மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா சந்தைப்படுத்துதல். அண்ட் சந்தைப்படுத்துதல் நீங்கள் 2 விதமாக பண்ணலாம், ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன். இப்போ ஆஃப்லைன் மெத்தட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சப்போஸ் உங்கள் கிராமத்து ஏரியாலே வந்துட்டு நீங்கள் வந்து என்னெல்லாம் அறுவடை செஞ்சீங்களோ இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்களே உட்காந்து அதை வியாபாரம் செய்யலாம். இல்லை நீங்கள் அடுத்த கடையில் இல்லை சின்ன சின்ன வந்து கிராசரி ஷாப்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கடையில் கூட கொடுத்து, மளிகை கடையில் கொடுத்து கூட நீங்கள் வியாபாரம் செய்யலாம். ஸோ வந்துட்டு ஆஃப்லைன் மோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஆனால் இப்போ எல்லாருமே வந்துட்டு டிஜிட்டல் போயிட்டு இருக்காங்க, இட்ஸ் ஆல் ஆன்லைன். இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஆன்லைன் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னமும் நல்ல ரீச் கிடைக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன் மார்க்கெட்டிங் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபுட் டெலிவரி சிஸ்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஆன்லைன்லேயே உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க, நீங்கள் போய் டெலிவர் மட்டும் பண்ணணும் இல்லையா. வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க, இல்லை ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அங்கே வந்து இந்த மாதிரி இன்றைக்கி வந்து இவ்வளோ அறுவடை செஞ்சுருக்கோம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். உடனே அங்கே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க, நீங்கள் ஜஸ்ட் போய் டெலிவர் மட்டும் பண்ணணும் இல்லையா. அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா பார்ட்னர்ஷிப்ஸ் ஆர் டைஅப்ஸ். இப்போ நிறையா வந்துட்டு இன்ஸ்டாமார்ட் இல்லை வந்து டன்சோ டெலிவரி, பிளிங்கெட், இந்த மாதிரி நிறைய வந்து அப்ளிகேஷன் வந்துருச்சு. அவங்களும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வியாபாரம் செய்கிறாங்க. யார் அவங்களுக்கு தரா? ஆப்வியஸ்லி நம்ம பண்ணைகள்லேருந்து தான் அது போகுது. ஆனால் வந்துட்டு அங்கே மாதிரி நீங்கள் பார்ட்னர்ஷிப் டைஅப்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே கூட நீங்கள் வந்து சப்ளை செய்யலாம், அங்கேருந்து உங்களுக்கு நல்ல வந்து ஒரு ரேட் வந்து வரும். அண்ட் அடுத்ததாக ஸ்டெப் நம்பர் 9 ப்ரைஸிங். ப்ரைஸிங் ரொம்பவே முக்கியம். இப்போ நீங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் கொடுக்குறீங்கன்னா ஸ்டாண்டர்டாக மார்க்கெட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது. அப்படி இல்லை நீங்கள் ஆன்லைன் டெலிவரி பண்ணுறீங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமான மார்ஜின் வச்சே நீங்கள் கொடுக்கலாம், அங்கேருந்து நீங்கள் நல்லாவும் சம்பாதிக்கலாம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஸ்டெப் 10 பிராண்டிங். நம்ம இது வரைக்கும் ஷூட்காக நிறையா வந்து பண்ணைகள் வந்து விசிட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் பண்ணைகள் வந்துட்டு ஒரு பேர் வைக்கிறது கிடையாது, பேர் வைக்காமலே சும்மா ஒரு பேக்கெட்லேயே போட்டு எல்லாத்தையும் வந்து மார்க்கெட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு பிராண்டு, நீங்கள் ஒரு கம்பெனின்னு வந்து யாருக்குமே தெரியப்படுத்த வைக்க முடியாது. அது தெரியப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பண்ணைக்கு இல்லை உங்கள் ப்ரொடியூஸ்க்கு ஒரு பேர் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆப்பிள் மரத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஆப்பிள் வந்து நான் அறுவடை செஞ்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணலான்னா இதுக்கு ஒரு பேர் வச்சு, அதாவது நாட்ஸ் ஆப்பிள் ஃபார்ம் அப்படின்னு ஒரு பிராண்டிங்கில் நான் உருவாக்க போகிறேன் ஒரு கம்பெனியை. இதுக்கிட்டே நான் வந்து ஆப்பிள்ஸ் மட்டும் தான் வந்து வியாபாரம் செய்ய போகிறேன். இப்போ இதுதான் என்னோட கம்பெனியோட பேர். இந்த பேரை வந்து அதாவது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி பண்ணி அந்த ஸ்டோர் இதில் நம்ம பேக்கெட்லேயோ இல்லை பாக்ஸ்லையோ எதில் வந்து நான் கொடுக்க போகிறேன்னு அதில் ஒட்டிட்டேன்னா இப்போ யாராவது வாங்கி சாப்பிட்றாங்கன்னா தெரியும், ஓகே இதெல்லாமே வந்துட்டு நாட்ஸ் ஆப்பிள் ஃபார்ம்லேருந்து வந்திருக்கு, நல்லா ப்ரொவைட் பண்ணுறாங்க, நம்ம இவங்ககிட்டே வாங்குவோம் அப்படின்னு உங்கள் கம்பெனி பேரும் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் கம்பெனி அடுத்த ஸ்டெப்புக்கும் எடுத்துகிட்டு போகலாம். எஸ்பெஷலி நீங்கள் ஆன்லைனில் பார்ட்னர்ஷிப்லாம் போடும்போது அப்போ வந்து கரெக்டாக பிராண்டிங் பண்ணி போட்டிங்கன்னா அங்கே நிறைய பேத்துக்கு போய் சேரும், நிறைய பேத்துக்கு தெரிய வரும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபார்ம் வச்சுருக்கீங்க, அதில் இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணுறீங்க, சூப்பரான ப்ராடக்ட்டு, இந்த மாதிரி மக்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும்னா பிராண்டிங் ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பேசிக்ஸ் ஆஃப் விவசாயம், அடிப்படையாக விவசாயம் பண்ணணும்னா எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ப்ரஷ் அப்பும் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் சாயில் ப்ரிப்ரேஷன், அதாவது உங்கள் மண்ணை வந்து நீங்கள் தயார் செய்கிறது. ஸ்டெப் நம்பர் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா மேன்யூர்,
உங்கள் மண்ணுக்கு தேவையான அந்த நியூட்ரிஷனை ப்ரொவைட் பண்ணுறது. ஸ்டெப் நம்பர் 3 சோவிங், விதையை வந்து விதைக்கிறது. ஸ்டெப் நம்பர் 4 உங்கள் விதைக்கு தேவையான மேன்யூர், உங்கள் விதைக்கு தேவையான ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸை போடுறது. ஸ்டெப் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா இரிகேஷன், தண்ணி ரொம்பவே முக்கியம், தண்ணி இல்லைனா உங்கள் செடி வளராது. ஸ்டெப் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டிங், அதாவது அறுவடை செய்கிறது. அண்ட் ஸ்டெப் நம்பர் 7 ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியம். அண்ட் ஸ்டெப் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். ஸ்டெப் நம்பர் 9 வந்துட்டு ப்ரைஸிங். மற்றும் ஸ்டெப் நம்பர் 10 பிராண்டிங், அதாவது உங்கள் கம்பெனி பேரை உருவாக்கி மக்களுக்கு நீங்கள் தான் அந்த கம்பெனியை வச்சுருக்கீங்க, நீங்கள் தான் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து வியாபாரம் செய்கிறீங்க தெரியப்படுத்துறது, சந்தைப்படுத்துதல், which is ஸ்டெப் நம்பர் 10. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ நம்ம இந்த மாதிரி 10 ஸ்டெப் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து விவசாயம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட்டபுளான வழியில் நீங்கள் உங்கள் விவசாயத்தை ஆரம்பிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி நிறைய விவசாய ரிலேட்டட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் கரெக்டான இடத்துல இருக்கீங்க. உடனே போய் நம்ம ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. நம்ம அப்ளிகேஷனில் பிஸ்னஸ் கோர்ஸாக இருக்கட்டும், ஃபார்மிங் கோர்ஸஸாக இருக்கட்டும், இல்லை பர்சனல் ஃபைனான்ஸ் கோர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே A to Z நீங்கள் கற்றுக்கலாம். அண்ட் இந்த ஒரு கோர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஃபார்மிங் கோர்ஸ், நீங்கள் ஆப்பிள் ஃபார்மிங் கோர்ஸை பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஃபார்மிங் பற்றி A to Z உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிடும். நீங்கள் வேறு எதையும் எங்கேயும் பணம் கொடுத்து கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. நிலம் வச்சுருக்கீங்களா, உடனே போய் நீங்கள் ஆப்பிள் ஃபார்மிங் பிஸ்னஸாக ஆரம்பிக்கலாம். அதனால உடனே போய் நம்ம ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் நெட்டாலியா, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ் யூடியூப் சேனல். கெட் வைஸ், பிரேக் ஃப்ரீ.